சத்திய யுகம் வரப்போகிறது என்கிறார்கள். கலி யுகம் முடியும் என்கிறார்கள். பொன்னான காலம் வரும் என்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்கள் என்கிறார்கள். இதை நம்பும் மக்கள் கோடிக்கணக்கு. சிலர் தேதி சொல்கிறார்கள். கிரகங்களின் நிலை மாறும் என்கிறார்கள். உலகம் மாறும் என்கிறார்கள். காத்திரு என்கிறார்கள். ஆனால் காகபுஜண்டர் ஒரே வரியில் இதை நொறுக்குகிறார். யுகம் என்ன, எப்போதும் இப்படித்தான். யுகம் என்ன, எப்போதும் இப்படித்தான். எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. கடந்த காணொளியின் முடிவில் இந்த வரியை ஒரு நிமிடம் பார்த்தோம். இன்று ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது ஒரு சித்தர் மட்டும் சொல்வது அல்ல. 3 சித்தர்கள் சொல்கிறார்கள். காகபுஜண்டர் சொல்கிறார். போகர் சொல்கிறார். முருகனே நேரடியாக சொல்கிறார். இன்றைய காணொளியில் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. முருகன் சொல்கிறார், நானும் சாவேன் என்கிறார். சித்தர்கள் எல்லாம் சாவார்கள் என்கிறார். யுகம் மாறுவது யாரையும் காப்பாற்றாது. அப்படியென்றால் என்ன காப்பாற்றும்? இன்று அதை பார்ப்போம். வணக்கம், குவாண்டம் சித்தர். 13 காணொளிகளாக வாசி பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த காணொளியில் ஒளி பெறுவது என்ற இலக்கை பார்த்தோம். ஞானதேகம் என்ற ஒளி உடலை பார்த்தோம். அந்த காணொளியின் முடிவில் ஒரு கேள்வி எழுப்பினோம். யுகம் மாறப்போகிறது என்கிறார்கள். காத்திருக்க வேண்டுமா? இன்று அந்த கேள்விக்கு முழு பதில் பார்ப்போம். 4 யுகங்கள் என்று சொல்கிறார்கள். கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலி யுகம். ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்கும் என்கிறார்கள். பூமியில் பெரிய மாற்றங்கள் வரும் என்கிறார்கள். கலி யுகம் மிக மோசமானது என்கிறார்கள். சத்திய யுகம் மிக நல்லது என்கிறார்கள். ஆனால் காகபுஜண்டர் என்ன சொல்கிறார்? கிரேதாயுகன் திரேதாயுகந்தான், திருந்தவே துவாபரமும் கலியுகந்தான் சிறப்பான யுகனாலு மனுட ரூபம். 4 யுகங்களும் மனித உருவத்தில் இருக்கின்றன என்கிறார் காகபுஜண்டர். இது வெளியில் நடக்கும் பிரபஞ்ச மாற்றம் அல்ல, உனக்குள்ளே இருக்கும் நிலை. 4 யுகங்களும் உன் உடலுக்குள் இருக்கின்றன. தினந்தினமும் சதுர்யுகமும் யுகமாமந்தம். ஒவ்வொரு நாளும் 4 யுகங்கள் சுழல்கின்றன என்கிறார். லட்சக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க தேவையில்லை. உனக்குள்ளே தினமும் நடக்கிறது. இதன் பொருள் என்ன? யுகம் என்பது வெளிப்புற நிகழ்வு அல்ல, உனக்குள் நடக்கும் மாற்றம். வெளியில் யுகம் மாறுவதை காத்திருக்க தேவையில்லை. உனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் 4 யுகங்கள் நடக்கின்றன. இதற்கு அறிவியல் ஆதாரம் இருக்கிறது. உன் இரத்தம் 120 நாளில் முழுவதும் புதிதாகிறது. உன் தோல் 30 நாளில் மாறுகிறது. உன் வயிற்று சுவர் 5 நாளில் புதிதாகிறது. பழைய உயிரணுக்கள் சாகின்றன, புதியவை பிறக்கின்றன. உன் உடலுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகச் சுழற்சி நடக்கிறது. காகபுஜண்டர் சொன்னது இதுதான். தினமும் ஒரு யுகம். வெளியில் அல்ல, உனக்குள்ளே. ஒரு நிமிடம் யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் எப்போது நடந்தது? வெளியிலிருந்து தானாக வந்ததா? இல்லை. நீ முயற்சி செய்த போது மாறியது. நீ கற்றபோது மாறியது. நீ பயிற்சி செய்த போது மாறியது. இப்போது போகர் என்ன சொல்கிறார் பாருங்கள். கலியுகம் பற்றி போகர் நேரடியாக பேசுகிறார். பாரேதான் கலியுகம் பிறக்கலாச்சு, பாலகனே சத்தியமும் விழலாய்ப்போச்சு. கலியுகம் பிறந்து விட்டது என்கிறார் போகர். சத்தியம் விழலாய்ப் போய்விட்டது என்கிறார். சீரலுடன் பொய்சூது கபடுதந்திரம் மீறவே தானடக்குங் கலியுகத்தில். பொய், சூது, கபடம், தந்திரம் இவை கலியுகத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்கிறார் போகர். இது உண்மைதானே? சுற்றி பாருங்கள். பொய் பேசுபவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நேர்மையானவர்கள் போராடுகிறார்கள். இது கலியுகத்தின் தன்மை. ஒரு கேள்வி. நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை உலகம் மாறியிருக்கிறதா? பொய் குறைந்திருக்கிறதா? சூது நின்றிருக்கிறதா? இல்லை. அப்படியென்றால் யுகம் மாறும் வரை காத்திருந்தால் மாறுமா? போகர் விடை சொல்கிறார். புத்தியாய் கலியுகத்தில் சிறிது காலம் புகழுடனே தாமிருந்து சமாதி கொள்வாய். புத்தியோடு கலியுகத்தில் சில காலம் இரு என்கிறார். புகழோடு இரு என்கிறார்.
பிறகு சமாதி கொள் என்கிறார். யுகம் மாறும் வரை காத்திரு என்று சொல்லவில்லை. கலி யுகத்தில் இருக்கும்போதே சமாதி கொள் என்கிறார் போகர். அடுத்த வரி இன்னும் கடுமையானது. வில்கவே கலியுகத்திலிருந்துமென்ன தேகமது மண்ணாய்ப்போமே. கலியுகத்திலிருந்தென்ன தேகம் மண்ணாகப் போகும் என்கிறார் போகர். நீ எந்த யுகத்தில் இருந்தாலும் உடல் மண்ணாகத்தான் போகும். சத்திய யுகம் வந்தாலும் உடல் போகும். யுகம் உன்னை காப்பாற்றாது. உன் பயிற்சி மட்டுமே காப்பாற்றும். இப்போது மிகவும் அதிர்ச்சியான பகுதி. 9வது காணொளியில் முருகன் என்றால் வாசி யோகி என்று பார்த்தோம். இப்போது அந்த முருகனே நேரடியாக பேசுகிறார். சுப்பிரமணியர் ஞானக்கோவையில் முருகன் அகத்தியரிடம் பேசுகிறார். மூவருக்கும் வயது சொல்கிறேன் என்கிறார். நாளடா 18 யுகந்தானப்பா, நலமாக தானிருந்து மாண்டே போவார். 18 யுகம் நலமாக இருப்பார்கள் என்கிறார் முருகன். அதற்கு பிறகு என்ன? மாண்டே போவார் என்கிறார். பிரம்மா போவார், விஷ்ணு போவார். முருகன் நேரடியாகச் சொல்கிறார். யாரோ ஒரு பேச்சாளர் சொல்வது அல்ல. சுப்பிரமணியர் ஞானக்கோவையில் நேரடியாக இருக்கிறது. அடுத்து சதாசிவனும் 100 யுகத்தில் மாண்டே போவார் என்கிறார். சிவனின் மனைவி பராபரையும் மாண்டிடுவாள் என்கிறார். பிறகு மிகவும் அதிரவைக்கும் வரி வருகிறது. மாண்டிடுவாள், நானுமந்த யுகத்திற்றானும் மாண்டிடுவேன், சித்தரெல்லாம் மாண்டே போயி நானும் அந்த யுகத்தில் மாண்டிடுவேன் என்கிறார் முருகன். சித்தர்களெல்லாம் மாண்டே போவார்கள் என்கிறார். ஒரு நிமிடம் இதை யோசியுங்கள். உடல் என்பது யாருக்கும் நிரந்தரம் அல்ல. தேவர்களுக்கும் அல்ல, சித்தர்களுக்கும் அல்ல, முருகனுக்கும் அல்ல. அறிவியலும் இதை உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு உயிரிலும் ஒரு கடிகாரம் ஓடுகிறது. உடல் ஒரு நாள் நிற்கும். இது மாற்ற முடியாத உண்மை. ஆனால் முருகன் இங்கே நிறுத்தவில்லை. அடுத்த வரியிலேயே தீர்வை காட்டுகிறார். ஆண்டகுரு பராபரத்தில் சேர்ந்தே கொள்வார். ஒளிபெற்ற சித்தர்கள் பராபரத்தில் சேர்ந்து கொள்வார்கள் என்கிறார் முருகன். மூலத்தோடு கலக்கிறார்கள், மீண்டும் பிறப்பதில்லை. இதுதான் முருகன் சொல்வதன் உண்மையான பொருள். ஒளி பெறாவிட்டால் மீண்டும் பிறப்பாய். ஒளி பெற்றால் மூலத்தோடு கலப்பாய். உடல் 2 பேருக்கும் போகும். ஆனால் ஒளி பெற்றவன் திரும்பி வருவதில்லை. கடந்த காணொளியில் பார்த்த ஞானதேகம் நினைவிருக்கிறதா? அந்த ஒளி உடல்தான் இங்கே முருகன் காட்டும் வழி. ஒளி பெற்றால் சுழற்சி நிற்கும், பிறவி நிற்கும். அதனால்தான் வாசி முக்கியம். அதனால்தான் பயிற்சி முக்கியம். யுகம் மாறுவதை காத்திருக்க வேண்டாம். நீயே மாறு. யுகம் மாறினாலும் இந்த விதி மாறாது. சத்திய யுகம் வந்தால் நீ சாக மாட்டாயா? சாவாய். எந்த யுகத்திலும் உடல் போகும். அப்படியென்றால் யுகம் மாறும் என்று காத்திருப்பதில் என்ன பொருள்? ஆனால் முருகன் ஒரு வழியை காட்டுகிறார். ஓம் என்ற பிரணவமும் கடந்த பாலே யுகமுடிந்த பட்டணத்திற்கு அப்பாற் சென்று பிரணவத்தையும் கடந்து யுகம் முடிந்த இடத்திற்கு அப்பால் போ என்கிறார் முருகன். யுகம் மாறுவதை எதிர்பார்க்காதே. யுகம் முடிந்த இடத்திற்கு நீ போ. அங்கே யுகம் என்ற சுழற்சியே இல்லை. அங்கே பிறப்பும் இறப்பும் இல்லை. இதுதான் முருகன் காட்டும் வழி. யுகத்துக்குள் நின்று காத்திருப்பது அல்ல, யுகத்தையே கடப்பது. இப்போது மிக முக்கியமான கேள்வி. வெளி உலகம் மாறுமா? காகபுஜண்டர் சொல்கிறார். மலை மண்ணு மாறிவிடுங், கடலோர் காலம் மாறாது நின்றிடுமோ? மாறும். மலை மாறும் என்கிறார், கடல் மாறும் என்கிறார். எதுவும் நிலைத்து நிற்காது. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் மாறாது. கவலையுண்டு எப்போதும் மாறிடாதே. மாறாது மனக்கவலை மண்ணுள்ள காலம். கவலை மாறாது என்கிறார் காகபுஜண்டர். மண்ணில் இருக்கும் வரை மனக்கவலை போகாது என்கிறார். மலை மாறும், கடல் மாறும், யுகம் மாறும். ஆனால் உன் கவலை மாறாது. சத்திய யுகம் வந்தால் உன் கவலை போய்விடுமா? போகாது. ஏனென்றால் கவலை வெளியில் இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது. வெளிப்புற மாற்றம் உள்ளிருக்கும் கவலையை தீர்க்காது. ஒரு சோதனை செய்யுங்கள். இப்போது கண்ணை மூடுங்கள். 60 நொடிகள் எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்க முயற்சியுங்கள். முடிந்ததா? 10 நொடிகளுக்குள் ஏதாவது ஒரு எண்ணம் வந்திருக்கும்.
கவலை வந்திருக்கும், நினைவு வந்திருக்கும், பயம் வந்திருக்கும். இது உன் மூளையின் இயல்பு நிலை. மூளை ஓய்வாக இருக்கும்போதும் எண்ணங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். எந்த யுகம் வந்தாலும் இது மாறாது. உன் பயிற்சியால் மட்டுமே இது நிற்கும். இதைத்தான் காகபுஜண்டர் சொல்கிறார். கவலை மண்ணில் இருக்கும் வரை மாறாது. ஆனால் பயிற்சி செய்தால் மாறும். அப்படி என்றால் தீர்வு என்ன? பூரணந்தான், தினந்தினமும் பூரணந்தான். பூரணம் தினமும் இருக்கிறது என்கிறார் காகபுஜண்டர். இன்றே பூரணம், நாளையும் பூரணம், எந்த யுகத்திலும் பூரணம் இருக்கிறது. சுகமென்ற சுகமதுவு மாறாதப்பா. சுகம் மாறாது என்கிறார். சத்திய யுகத்தில் ஒரு சுகமும் கலியுகத்தில் வேறு சுகமும் இல்லை. சுகம் எப்போதும் ஒன்றுதான். அது உனக்குள்ளே இருக்கிறது. எந்த நாட்காட்டியின் முடிவுக்கும் காத்திருக்க தேவையில்லை. உள்ளே போனால் அங்கே பூரணம் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. இப்போது உண்மையான பிரச்சனையை பார்ப்போம். யுகம் எது என்பது பிரச்சனையல்ல. கலியுகமா சத்திய யுகமா என்பது பிரச்சனையல்ல. உண்மையான பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான், பிறவிச் சுழற்சி. போகர் சொல்கிறார், கோடி என்ற நரஜென்மம் மண்ணாசையாலும் கோடிக்கணக்கான மனித பிறவிகள் வீணாகின்றன என்கிறார் போகர். ஏன்? மண் ஆசை, பொருள் ஆசை, ஆசை உள்ளவரை பிறவி உறுதி. தெரியாதே இறந்தவர்கள் கோடிதானே. தெரியாமலேயே இறந்தவர்கள் கோடிக்கணக்கு என்கிறார் போகர். ஒளியை காணாமல் இறந்தார்கள். வாசியை புரியாமல் இறந்தார்கள். கடந்த காணொளியில் பார்த்த ஞான தேகத்தை அடையாமல் இறந்தார்கள். காகபுஜண்டர் இதை இன்னும் தெளிவாகச் சொல்கிறார். இன்பந்தான் என்றாலோ பிறவியுண்டு. வெளி இன்பத்தை நாடினால் மறுபிறவி உறுதி என்கிறார். எந்த யுகத்தில் இருந்தாலும் இது மாறாது. சத்திய யுகத்தில் இருந்தாலும் வெளி இன்பம் நாடினால் மீண்டும் பிறப்பாய். சத்தபின்பு மறுபிறவி காணலாமோ முத்தியது கண்டோரும் பிறவி காணார். முத்தியை கண்டவர்கள் மறுபிறவி காண மாட்டார்கள் என்கிறார் காகபுஜண்டர். இதுதான் உண்மையான தேர்ச்சி. யுகம் மாறுவது அல்ல, பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவது. பெறுவதது பின்பிறவி இல்லாச்சாவே. பெரிய சாதனை என்ன தெரியுமா? மறுபிறவி இல்லாத நிலை. அதுதான் உண்மையான வெற்றி. எந்த யுகத்தில் இருந்தாலும் இந்த வெற்றியை அடையலாம். இப்போது முழு படத்தை பாருங்கள். காகபுஜண்டர் சொல்கிறார், யுகம் உனக்குள்ளே இருக்கிறது. வெளியில் எதுவும் மாறாது. பூரணம் இன்றே இருக்கிறது. போகர் சொல்கிறார், கலியுகத்தில் பொய்யும் சூதும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதை பற்றி கவலைப்படாதே. புத்தியோடு இரு, சமாதிக்கொள். முருகன் சொல்கிறார், தேவர்களும் சாவார்கள், நானும் சாவேன். சித்தர்களும் சாவார்கள், யுகத்தையே கடந்து போ. காத்திருக்காதே. சத்திய யுகம் வரும் என்று காத்திருக்காதே. கலி யுகம் முடியும் என்று காத்திருக்காதே. எந்த கோள்களின் நிலையும் உன்னை மாற்றாது. எந்த நாட்காட்டியின் முடிவும் உன்னை மாற்றாது. இப்போது புரிகிறதா வாசி ஏன் முக்கியம் என்று? யுகம் மாறுவதற்காக அல்ல, பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்காக. கடந்த காணொளியில் பார்த்த ஒளியை அடைவதற்காக. முதல் காணொளியிலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாசி செய், மூச்சை கட்டுப்படுத்து. 5வது காணொளியில் பார்த்த அமிர்தம் நினைவிருக்கிறதா? 8வது காணொளியில் பார்த்த ஜோதி நினைவிருக்கிறதா? எல்லாம் உனக்குள் இருக்கிறது. இப்போதே இருக்கிறது. எந்த யுகத்திலும் இருக்கிறது. காகபுஜண்டர் சொன்னார், பூரணந்தான், தினந்தினமும் பூரணந்தான். இன்றே பூரணம். உனக்குள்ளே பூரணம். யுகம் என்ற மாயையிலிருந்து விடுபடு. உள்ளே போ, பயிற்சி செய், ஒளியை அடை. ஆனால் அந்த ஒளிக்கு ஒரு பயணம் இருக்கிறது. 6 நிலையங்கள். முதல் நிலையம் மூலாதாரம். அங்கேதான் எல்லாம் தொடங்குகிறது. அடுத்த காணொளியில் மூலாதாரத்தை பார்ப்போம். உன் உடலின் அடிப்பகுதியில் என்ன மறைந்திருக்கிறது என்று பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.